பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். வார்த்தைகள் அவருடையது. ஒரு பேசும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கிருபை மிகுந்த தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் நாங்கள் பலனடைய, உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் நாங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசிக்கப்பட நீர் பேசுவீராக. நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயம் திறக்கத்தக்கதாய் நீர் பேசுவீராக சுவாமி. அப்பா, கல்லான இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் என் தேவன் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 27:18. வாசிப்போம். நீதிமொழிகள் 27:18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நாம் ஒரு செடியை வைத்தால் அந்த செடியின் நிமித்தமாய் கிடைக்கப்படுகிறதான பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய வீட்டு தோட்டத்துல ஏதாவது ஒரு செடி வச்சா அந்த செடியை பராமரித்து, அந்த செடிக்கு தேவையான உரங்கள் இட்டு, அந்த செடிக்கு தேவையான எல்லா தண்ணீர் டெய்லியும் கொடுத்து அதை பராமரித்து வரும் பொழுது, அதன் காலம் வரும் பொழுது அதிலிருந்து நமக்கு நல்ல சுவை மிகுந்ததான கனி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே போலத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியே
புசிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் ஆவிக்குரிய ரீதியிலே இவைகளை தியானித்து பார்ப்போம் என்றால், அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அத்திமரம் என்றால் நம்முடைய ஆத்தும ஜீவியத்தை குறிப்பிடுகிறதாய் அது காணப்படுகிறது. இங்க எதை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது? நம்முடைய ஆத்தும ஜீவியத்தை அது குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நம் ஆத்தும ஜீவியத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மில் எத்தனை பேர் நம் ஆத்துமாவை அனுதினமும் எப்படி ஒரு செடி வைத்தால் அதற்கு நல்ல உரமிட்டு தேவையான தண்ணீர்கள் தினந்தோறும் ஊற்றி அதை பாதுகாத்து பராமரித்து வருகிறோமோ, அதே போல நம்முடைய ஆத்துமாவை நாம் எத்தனை பேர் அனுதினமும் உரமிட்டு தண்ணீரிட்டு அதை பாதுகாக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? சற்று நிதானித்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் காணப்படுகிறது. சற்று நிதானித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அத்துணை மனிதர்களும் இன்றைக்கு வசனம் சொல்லுகிற விதமாய் அவர் செடியாய் இருக்கிறார், அந்த செடியில் நிலைத்திருக்கிற கொடிகளாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா அத்திமரத்துக்கு ஒப்பாய் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அத்திமரம் செழித்து வளர வேண்டுமானால் அனுதினமும் அந்த அத்திமரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்லா வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் வேலைக்கு சாப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் வேலைகளுக்கு ஆகாரத்தை நாம் புசித்தால் மாத்திரம்தான் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இந்த சரீரம் என்ன பண்ணப்படும்? வாழ முடியும் இந்த பூமியிலே. அதே போல நம்முடைய ஆத்மாவும் ஜீவனுள்ள ஆத்மாவாய் வளர வேண்டுமானால் அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணப்படணும்? அனுதினமும் உணவு கொடுக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம் ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவுக்கு தேவையான சுவை மிகுந்ததான ருசியுள்ளதான உணவுகளை நாம் கொடுக்கிறோமா என்று நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சுவை மிகுந்ததான ருசியான உணவை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சுவையே இல்லாத கடமைக்காய் உணவை கொடுக்க வேண்டும் என்கிறதான நிலையிலே நாம் கடமைக்கென்று உணவை கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று நம் இருதயத்தை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான் என்று. நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து அனுதினமும் அதை போஷித்து அதற்கு தேவையான சத்து மிகுந்ததான ஆகாரத்தை இந்த வேதத்திலிருந்து நாம் தினந்தோறும் வாசித்து அதை வளர்த்தெடுக்கும் பொழுது அதன் நிமித்தமாய் நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். தன் எஜமானை எப்படி இது நிமித்தமாய் காப்பாற்ற முடியும்?
தன் எஜமானை, இங்க வசனம் என்ன சொல்லுது? அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எப்படி எஜமானை காக்க முடியும் நம்மால்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மால் எப்படி எஜமானை காக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறப்பானாகில் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்திலே மனிதனை மண்ணினால் உண்டாக்கி அந்த மண்ணுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தன் சுவாசத்தை என்ன பண்றாரு? ஜீவ ஊற்றாக நாசியிலே அவர் ஊதின பொழுது அந்த மனிதன் உருவத்தில் செய்யப்பட்டதான் அந்த களிமண்ணின் உருவம் ஜீவ சுவாசம் பெற்று ஜீவனை பெற்று மனிதனாய் என்ன பண்ணுது? தோன்றினது. மனிதனாய் தோன்றினது. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள யாருடைய ஆத்துமா ஜீவ சுவாசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய ஆத்துமா ஜீவ சுவாசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தருடைய ஆத்துமா ஜீவ சுவாசமாய் இந்த சரீரத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமா இந்த சரீரத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த ஆத்துமா எதற்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அத்திமரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அத்திமரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த ஜீவ சுவாசமாகிய ஆத்துமா அத்திமரமா இருக்குமானால் அந்த அத்திமரத்தை வைத்தவர் யார்? அந்த அத்திமரத்தின் எஜமானன் யார்? தேவனாகிய கர்த்தராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமாவை நம் சரீரத்துக்குள்ளே நாசியின் நிமித்தமாய் ஊதி வைத்திருக்கிறாரே, இந்த ஆத்துமாவை நாம் கெடுத்து கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது இந்த ஆத்துமாவை காத்து அதற்கு தேவையான நீரையும் ஆகாரத்தையும் கொடுத்து புஷ்டியுள்ளதாய் நாம் பிரகாசிக்கப்பட வேண்டுமா என்று நம் இருதயத்தை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் எஜமானன் யாராயிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். நம் ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்துவோமானால், நம் ஆத்துமாவை நாம் பாதுகாக்க மறக்கிறவர்களாய் காணப்படுவோமானால், அது நிமித்தமாய் அந்த செடியை வைத்ததான அந்த எஜமான் என்ன பண்ணுவாரு? வருத்தம் அடைகிற தேவனாய் அவர் காணப்படுவார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்னப்பா லாபம் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த ஆத்துமாவை நாம் சந்தோஷப்படுத்தும்படியாய், இந்த ஆத்துமா திருப்தி அடையும்படியாய், இந்த ஆத்துமா ஒரு நிம்மதி அடையும்படியாய் இன்றைக்கு உலகத்தின் நிமித்தமாய் அநேக காரியங்களை தேடி நாம் ஓடி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? தேவன் வைத்ததான ஆத்துமாவை திருப்திப்படுத்துவதற்காய். தேவன் எங்கு வைத்திருக்கிறார் ஆத்துமாவை? ஒவ்வொருவருடைய சரீரத்திலேயும் தன் ஆத்துமாவை அவர் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி வைத்திருக்கிறதான ஆத்துமாவை
எப்படி நாம் ஜீவனுள்ள ஆத்துமாவாய் காக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஆத்துமாவுக்கு அனுதினமும் நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? வேதத்தை தியானிப்பதின் நிமித்தமாய் சுவை மிகுந்ததான ஆகாரத்தை நாம் கொடுக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அப்படியா கொடுத்து கொண்டிருக்கிறோம் சுவை மிகுந்ததான வசனத்தை? இல்லையே. உலகத்தின் சந்தோஷங்கள் எங்கு கிடைப்பது என்று தேடி 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 அவைகளையே நாடி ஓடுகிறவர்களாய் தானே நாம் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நயம் காட்டுகிறதை தேடி தேடி ஓடிக்கொண்டு அவைகள் நிமித்தமாய் என் ஆத்துமா திருப்தியாக்கப்படும், என் ஆத்துமா மகிழ்விக்கப்படும் என்று தானே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவில் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமாவை நீ காத்துக் கொள்வாயானால், உன் ஆத்துமா அனுதினமும் நீர் பாய்ச்சி அதற்கு உரமிட்டு அதை காத்துக் கொண்டிருப்பாயானால், இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் அதன் கனியை நீ புசிப்பாய் என்று சொல்லுகிறார். அதன் கனியை நீ புசிப்பாய். எந்த கனியை? உன் ஆத்துமா வளர்ந்து அது கொடுக்கிறதான கனியை. அந்த கனியை நீ புசிப்பாய். அது எங்கு உள்ளது? நித்திய ராஜ்யத்தில் உள்ளது, ஜீவ விருட்சத்தின் கனி. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 36:17. ஏசாயா 36:17. நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், அந்த அத்திமரத்தின் கனியை அத்திமரத்தை பாதுகாக்கிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் எப்படி சொல்லுகிறவராய் காணப்படுகிறார்? நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பாகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஏம்பா, உன் தேசத்துல எப்படி அப்பமோ தானியமோ திராட்சரசமோ செழிப்பாய் நீ சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே போல அப்பமும் திராட்சரசமும் தானியமும் செழிப்பாய் காணப்படுகிறதான ஒரு தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு போவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிற வரைக்கும்
நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் இங்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? கீழ்வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் வந்து நாம் அந்த தேசத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவாய் காணப்படுகிறது? அவனவன் தன் தன் திராட்சரசத்தை குடிக்க வேண்டும், தன் தன் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் தன் தன் அத்திமரத்தின் கனியை புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நம்முடைய அத்திமரத்தின் கனியை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நான் இந்த உலகப்பூர்வமாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு இருக்கிறது என்று பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் எப்படி வாழுகிறார்களோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நினைவாய் காணப்படுகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட வேண்டும் என்று அதற்காய் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம், அதற்காய் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம், அதற்காய் முற்படுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது, அவனவன் தன் தன் எதை புசிக்க வேண்டுமா? ஆத்திமரத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவன் எனக்கென்று வைத்ததான அந்த அத்திமரத்தின் கனியை புசிக்க ஆயத்தம் என்று நம்மால் சொல்ல முடியும்? வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் துணிந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நின்று, ஆண்டவரே நான் போதும் என்கிறதான மனதுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கு முன்பதாய் நாம் சாட்சியுள்ளவர்களாய் நிற்க முடியும்? காரணம் என்ன? அனைவருமே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த பூமியை சுதந்தரித்து, இந்த பூமியை அனுபவித்து, இந்த பூமியின் நிமித்தமாய் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு, அதே போல இன்றைக்கு நாமும் அவர்களைப் போலவே இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை நமக்குள் கடந்து வந்தபடியினால், அவர்களைப் போலவே இந்த பூமியில் உள்ளதான மாயையான இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நம் இருதயத்தின் ஆசை நிறைவாக்கப்பட்டபடியினால், அப்படிதானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் என்ன பண்றான்னு அடுத்தவனையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய் அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் கனியை புசிக்க கடவான் என்கிறதின்படி நாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஆகாரத்தை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை
நாம் அடுத்தவர்களையே பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இயேசுவை பார்க்க நாம் மறந்து போய்விட்டோம்? நாம் அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் வாழும் விதமாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மனிதனை பார்ப்பதற்கு பதிலாக மனிதனாய் உருவெடுத்து மனிதனாய் பூமியிலே பிறந்ததான இயேசுவை யான் நாம் பார்ப்பதற்கு மறந்தவர்களாய் காணப்பட்டோம். வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் எலியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த எலியா எப்படி அவனுடைய அத்திமரத்தின் கனியை புசித்தான் என்று நாம் பார்ப்போமானால், அவன் வாழ்ந்ததான அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமாய் காணப்பட்டது. அந்த பஞ்சத்தினால் அவன் அவதிக்குள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த எலியாவை எங்கே போக சொல்லுகிறார்? கேரீத் என்கிறதான நீரோடையின் அருகிலே அவனை போக சொல்லுகிறார். ஆற்றங்கரைக்கு அவனை போக சொல்லுகிறார். இந்த எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அந்த கேரீத் என்கிறதான நதிக்கரை அண்டையிலே வந்து சில காலங்கள் காத்திருந்து தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கிறவனாய் காணப்படுகிறான், உறவாடுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் தன் கனியை புசிப்பதற்காக அந்த கேரீத் என்னும் ஆற்றங்கரையிலே அமர்த்தப்பட்டிருந்தான். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு அப்பொழுது தேவைப்படவில்லை. உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு அப்பொழுது தேவைப்படவில்லை. அவனுக்கு தேவைப்பட்டது எல்லாம் என்னவாய் தோன்றினது? அவனுக்கென்று வைத்திருந்ததான அந்த அத்திமரத்தின் கனியை புசிப்பது மாத்திரம் அவனுக்கு போதுமாய் காணப்பட்டபடியினாலே காகங்களுக்கு கட்டளையிட்டு காகங்கள் தினந்தோறும் அந்த எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் காலையும் மாலையும் மாறி மாறி கொண்டு வந்து கொடுத்தது என்று, போஷித்தது என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்ததான அத்திமரத்தின் அவன் கனியை புசித்தபடியினாலே தேசமெங்கும் கொடிய பஞ்சமாய் காணப்படுகிறது. அந்த கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு உணவு கிடைக்காமல் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த எலியா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்ததான அந்த அத்தி மரத்தின் பலனை அவன் புசித்துக் கொண்டிருக்கிறான் அனுதினமும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எலியாவை போன்று தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நாம் நிறைவாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோமானால் அவருடைய வருகையின் போது நாம் பங்கேற்பதற்கு அது ஏதுவாய் காணப்படும். அது மாத்திரமல்லாமல் இந்த எலியாவை அங்கிருந்து புறப்பட பண்ணி எங்க கொண்டு போறார்? அவரு சாரிபாத் என்னும் விதவையின் வீட்டுக்கு கொண்டு போகிறார். அந்த சாரிபாத்தின் விதவையின் வீட்டில் பஞ்சம் தீரும் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அங்கு தங்கியிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் அங்கே புசிக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்லாமல் இந்த பஞ்சம் தீருகிறதான தருவாய் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாய், எப்படி? தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாய், அங்கே ராஜாவின் நிமித்தமாய் என்னப்படுகிறது? ஒரு சம்பவம் நடைபெறப்படுகிறது. ராஜா அவனை கொலை செய்யும்படியாய் வகை தேடுகிறான். இந்த எலியா
செய்ததான காரியம் என்னவா இருக்கிறது? பஞ்சம் தீர வேண்டுமானால் நீங்கள் தேவனை என்ன பண்ணா துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அவருடைய நாமத்தை புகழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவன் சொல்லின பொழுது அவர்கள் கேளாதவர்களாய் இருந்தபடியினாலே அதை நிரூபிக்கும்படியாய் அவன் என்ன பண்றான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஒரு மாடை வைத்து தண்ணீர்கள் ஊற்றி அதை அபிஷேகித்து சுத்தப்படுத்தி தேவனுக்கு தகன பலியாய் அவன் இடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கும் விதமாய் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கென்று வைத்திருந்ததான அந்த அத்திமரத்தின் கனியை போதும் என்கிறதான மனதுடனே அவன் அனுதினமும் புசித்தபடியினாலே அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவன் சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் தினந்தோறும் கேட்டு கேட்டு அதன்படி அவன் செய்து முடித்தபடியினாலே பின் நாட்களிலே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறி போகிறான்? அவன் அத்திமரத்தை புசிக்கும்படியாய் அதனுடைய பலனை அனுபவிக்கும்படியாய் எதிலே அவன் ஏறி செல்லுகிறான்? அக்னி ரதத்திலே ஏறி செல்லுகிற எலியாவாய் அவன் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எலியா இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவனுக்கென்று வைத்திருந்ததான தேவன் வைத்திருந்ததான அந்த அத்திமரத்தின் கனியை புசித்துக் கொண்டிருந்தபடியினாலே ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே அவன் ஆவிக்குரியதான அந்த சரீரத்தை அவன் காத்து பண்படுத்தி அதற்கு உரமிட்டு அதற்கு நல்ல உணவு கொடுத்து அவன் போஷித்து பாதுகாத்து வைத்திருந்ததான அந்த ஆத்துமா பலனடையும்படியாய் அந்த ஆத்துமாவின் கனியை அவன் புசிக்கும்படியாய் எங்கே கடந்து போகிறான்? அக்கினி ரதத்தில் ஏறி தேவனை தரிசிக்கும்படியாய் அவன் கடந்து போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியா கூட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அந்த ராஜா தன்னை கொல்லும்படியாய் வகை தேடுகிறான் என்பதை அறிந்து தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் வனாந்திரத்திலே ஓடுகிறார். அவர் என்ன பண்றாரு? வனாந்திரத்துல எதுக்கு ஓடுறாரு? தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் ஓடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் தனக்கென்று வைத்திருந்ததான அத்திமரத்தில் சாப்பிட்ட எலியாதான் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். நாம் கூட எலியாவை போன்றுதான் ஒரு நேரத்திலே, அதாவது ரட்சிக்கப்பட்டதான புதிதிலே, இயேசுவை அறிந்து கொண்டதான புதிதிலே அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருந்தோம். அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டோம். எந்த முடிவு எடுக்க வேண்டுமானாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே அந்த காரியங்களை நம் வாயினாலே அறிக்கை செய்து அவரிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுதான் நாம் எல்லா காரியங்களையும் செய்து வெற்றி சிறக்க பண்ணினோம். ஆனால் நடந்ததான காரியம் என்னவாயிருக்கிறது? இப்பொழுது எலியாவை போல
தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் வனாந்திரத்திலே ஓடுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி எப்படி உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வனாந்திரம் என்கிறதான பாதையிலே, இந்த உலகத்திலே எப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய். எலியா ஓடினது போலவே எதற்கு நாம் ஓடுகிறோம்? எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க. சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதற்கு? எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க. எலியா தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியா எப்படி வனாந்திரத்தில் ஓடினானோ, அதே போல இன்றைக்கு நாமும் நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் வனாந்திரத்தில் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என் ஆஸ்தியை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அடுத்தவன் என்னை குறை சொல்லக்கூடாது, அவர்கள் மத்தியிலே நான் தலை நிமிர்ந்தவனாய் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் எலியாவை போலவே இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாமும் இந்த உலகம் என்கிறதான வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எலியாவை பார்த்து தேவன் கேட்டதான ஒரு கேள்வி, எலியாவே நீ எங்கே போகிறாய்? இன்றைக்கு உன்னை பார்த்தும் அதே கேள்வியை கேட்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை பார்த்தும் தேவனாகிய கர்த்தர் இதே கேள்வியை வைக்கிறவராய் காணப்படுகிறார். நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஓட்டம் எதை நோக்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நீ ஒரு நேரத்தில் உனக்கென்று வைத்திருந்ததான அத்திமரத்தின் கனியை புசித்தவர்களான் நீங்கள். ஆனால் இப்பொழுது அதை மறந்தவர்களாய், தேவன் வழிநடத்தினதை மறந்தவர்களாய், உங்களுக்கென்று ஒரு அத்திமரத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் இன்றைக்கு எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு? தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் உனக்கென்று தணலில் சுடப்பட்டதான அடையை வைத்திருக்கிறார். எப்படி எலியாவுக்கு தணலில் சுடப்பட்டதான அடையை கொடுத்து, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது, இதை புசித்து உன் பிரயாணத்தை தொடரு என்பதை போல இன்றைக்கு உனக்கென்று அவர் தணலில் சுடப்பட்டதான ஒரு அடையை வைத்திருக்கிறார். எந்த தணலில்? கல்வாரி சிலுவை என்கிறதான தணலில் தன் சரீரத்தை சுட்டு அவர் சுடப்பட்டதான அப்பமாய் உனக்கு கொடுத்திருக்கிறார். திராட்சரசமாய் அவருடைய ரத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அதை புசிக்கும் நாளிலே, அதை புசிக்கும் நாளிலே உன் சரீரத்தின் பலனடைந்தவர்களாய் நீங்கள் எது மட்டும் ஓட முடியும்? தேவன் வைத்திருக்கிறதான தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் அந்த தேசம் வரைக்கும் உங்களால் ஓடுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டுமானால் அவர் வைத்திருக்கிறதான தலனில் சுடப்பட்டதான அடையை நீங்கள் என்ன பண்ணோம்? சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். மீகா 4:4. மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும்
தன் தன் அத்திமரத்தின் மேலிலும் பயப்படுவார்கள். பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலில் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய பயம் எதுவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஐயோ, தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த கனியை மாத்திரம் நான் புசித்தேன் என்றால், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த திராட்சை பழத்தின் ரசத்தை மாத்திரம் நான் குடிப்பேன், ஆனால் என்னால் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பது போல சுதந்தரித்துக் கொள்ள முடியாதே என்று பயப்படுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். என் கூட வேலை செய்யற அவன் எவ்வளவு ஜாலியா தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நான் அனுபவிக்கலன்னா என்னை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். என்னுடைய நண்பன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அவன் சுதந்திரித்து எல்லாவற்றையும் அவன் அனுபவித்து மகிழ்ந்து களி கூறுகிறவனாய் காணப்படுகிறானே, நானும் அவனைப் போலவே மகிழ்ந்து களி கூறாவிட்டால் என்னை ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் என்று உங்களுக்குள் இருக்கிறதான் அந்த பயம். அந்த பயத்தின் நிமித்தமாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க என்கிறதான பயத்தின் நிமித்தமாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அத்திமரத்தின் நிழலில் தங்குவதை பார்க்கிலும், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான திராட்சை செடியின் நிழலில் தங்குவதை பார்க்கிலும் நாம் எதில் தங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களா இன்றைக்கு காணப்படுகிறோம். உலகம் கொடுக்கக்கூடியதான நிழலில் நாம் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உலகம் கொடுக்கப்படுகிறதான அந்த நிழல் அது நிலை இல்லாதது. எப்படி சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கமாய் நிழல் தோன்றி சூரியன் மறையும் பொழுது மறுபக்கமாய் நிழல் மாறி போகுமோ, அதே போல நாம் உலகத்தின் நிமித்தமாய் தங்கி இருக்கிறதான நிழல் கூட ஒரு நாளில் மாறி போகும். ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த அத்திமரத்தின் நிழலில் பயம் இல்லாதவர்களாய் நாம் தங்கி இருப்போம். ஆனால் எதை குறித்ததான பயம்? உலகத்தை குறித்ததான பயம் இல்லாதவர்களாய் நாம் தங்கி இருப்போமானால், தங்கி இருப்போமானால் இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் நாம் அந்த நிழலை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தரின் வாய் இதை சொல்லியது. யார் சொல்றது? கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, அவர் சொன்னால் சொன்னதுதான். வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
அப்போ இங்க யார் சொல்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான் என்று. அந்த நிழலில் நாம் உட்காருவோம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்தை குறித்ததான பயம் இல்லாதவர்களாய், உலகத்தை குறித்ததான நடுக்கம் இல்லாதவர்களாய், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த அத்தி மரத்தின் நிழலிலே அமர்ந்து நாம் எதை புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? அத்தி மரத்தின் கனியை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:7. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பெருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒன்றை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இன்றைக்கு நாம் ஒரு செடி வைத்தால் அதில் கனியோ காயோ வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமே, அதே போல களிமண்ணாகி இந்த சரீரத்தில் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அத்திமரமாகிய ஆத்துமாவை உள்ளே வைத்திருக்கிறாரே அந்த தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் நாம் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கும் விதமாய் இந்த அத்திமரத்திலிருந்து கனிகள் ஏதாவது கிடைக்காதா, நாம் புசிக்க தகுந்ததான கனிகள் என்று எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்துமாவை உள்ளே வைத்திருக்கிற அவர் எப்படி பண்றவராய் காணப்படுகிறார்? அந்த ஆத்துமாவின் பிரதிபலனாய் நல்ல கனியை கொடுக்கக்கூடியதான அத்திமரமாய் அந்த அத்திமரம் இருக்குமா இல்லையா என்பதை அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி நாம் ஒரு செடியை வைத்து அந்த செடியின் நிமித்தமாய் ஏதாவது பழம் கிடைக்கும், ஏதாவது காய்கள் கிடைக்கும், அதை சமைத்து சாப்பிடலாம், அதை பறித்து சுவை மிகுந்ததாய் ருசி பார்க்கலாம் என்று காத்திருக்கிறோமோ, அதே போல இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறதான ஆத்துமா கனி கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆத்துமாவின் பிரதிபலனை நீ கொடுக்க வேண்டும்படியாய் அவர் ஆவல் உள்ள தெய்வமாய் காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த ஆத்துமாவின் பிரதிபலன் கனி கொடுக்க வேண்டுமானால் உனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த அத்திமரம் எப்படிப்பட்டதாய் நீ வளர்த்தெடுக்க வேண்டும்? அனுதினமும் வேத வசனத்தை தியானிக்கிறபடியினால் அந்த அத்திமரத்தின் நிழலிலே, வேத வசனம் என்கிறதான நிழலில் நாம் தங்கி இருக்கும் பொழுது, இந்த வேத வசனம் என்கிறதான இந்த வேத புத்தகத்தின் நிழலில் நாம் தங்கி இருந்து இந்த வார்த்தை என்கிறதான ஆகாரத்தை
தன் ஆத்மாவுக்கு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பிரதிபலன் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனியை கொடுக்கிறதான அத்திமரங்களாய், திராட்சை பட கொடிகளாய் அவைகளெல்லாம் காணப்படும். அவைகளெல்லாம் காணப்படும். நீங்கள் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறபடி அத்திமரங்களாய், திராட்சை கொடிகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனை முந்தி பங்கடைய வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனை முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி பலனை அடைய வேண்டும்? முந்திக் கொண்டு பலனடைய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உன் பிரயாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அனுதினமும் நீ இந்த செடிக்கு, இந்த அத்தி மரத்துக்கு வசனம் என்கிறதான இந்த ஆகாரத்தின் நிமித்தமாய் அதற்கு நல்ல உரமிட்டு நீ பிரயாசப்படுவாயானால் நீ முந்திக் கொள்ள விருப்பமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். முந்திக் கொள்ள விருப்பமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு முந்திக் கொள்ளுகிறவர்களாய்? தன் கனியை கொடுப்பதற்கு, தன் கனியை எதிர்பார்ப்பதற்கு முந்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எலியா முந்திக் கொண்டபடியினால் தான் அக்னி ரதத்திலே அவன் ஏறி போனவனாய் காணப்படுகிறான். எலியா முந்திக் கொண்டபடியினாலே அவன் அக்னி ரதத்திலே ஏறி போனான். எதற்கு? அவன் கனியை அவன் புசிப்பதற்காக. மோசே முந்திக் கொண்டபடியினால் தான் அவன் சீனாய் மலையிலே தேவனை தரிசித்தவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் தேவனை தரிசிக்க முந்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது உலகத்தின் காரியங்களை நாம் செய்வதற்கு முந்திக் கொள்ளுகிறோமா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? மகிமையுள்ள தேவனே, அத்திமரமாகிய எங்களுடைய ஆத்துமா அனுதினமும் செழித்து வளரும்படியாய் இந்த வேதம் என்கிறதான நிழலில் நாங்கள் தங்கினவர்களாய், வார்த்தை என்கிறதான ஆகாரத்தை நாங்கள் புசித்தவர்களாய், ஜீவ தண்ணீரை பருகுகிறவர்களாய் எங்களுடைய ஆத்துமா செழித்து வளர்ந்து நீர் எதிர்பார்க்கிற கனியை நாங்கள் முந்திக் கொண்டு கொடுக்கும்படியாய் எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக தகப்பனே, இந்த ஆத்மாவாகிய அத்திமரத்தை வைத்த எஜமான நீராயிருக்கிறபடியினாலே இந்த ஆத்துமா கனி கொடுக்கிற ஆத்துமாவா இருக்குமானால் அது நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதனால் நாங்கள் அதை செய்ய
அனுதினமும் எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. உடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.